எங்களை அளவுக்கு மீறி கர்நாடகமோ, அளவுக்கு மீறி நரேந்திர மோடியோ, அமித்ஷா கும்பல்களோ நீங்கள் அடக்க நினைத்தால், ஒடுக்க நினைத்தால், அடிமையாக்க நினைத்தால் அடிமை விலங்குகளை உடைத்து எறிந்து நீதிக்கு வந்து போராடுவோம். எப்படி எங்கள் 10 மைல் தூரத்தில் தமிழ் ஈழ மண்ணில் எங்கள் காணிகள் பிடுங்கப்பட்டன, எங்கள் வழிபாட்டு தலங்கள் இடிக்கப்பட்டன, எங்கள் மசூதிகள் இடிக்கப்பட்டன, எங்கள் நல்லூர் முருகன் கோவில் இடிக்கப்பட்டன, எங்கள் செஞ்சோலைகள் இடிக்கப்பட்டன, எங்கள் யாழ் நூலகம் எரிக்கப்பட்டன, காணி உரிமை பறிக்கப்பட்டன. அண்ணா நாடாளுமன்றத்தில் சொன்னார், தமிழக சட்டமன்றத்தில் சொன்னார், திராவிட நாட்டின் கோரிக்கை அப்படியே இருக்கிறது. பாகிஸ்தான், சீனா என்கிற அந்த நாடுகள் இந்தியாவை தனதாக்கிக் கொள்ள முயற்சிக்கிற இந்த தருணத்தில் நாங்கள் தற்காலிகமாக திராவிட நாடு என்கிற கோரிக்கை கைவிடுகிறோம். அதற்கான நியாயமான காரணங்கள் இப்போதும் அப்போதும் இருக்கிறது என்று சொன்னார். இன்றைக்கு அவர் சொல்லி 50 ஆண்டுகள் கடந்தும் தமிழர்களுக்கான அத்தனை காரணங்களும் அப்படியே இருக்கிறது என்பது எனது ஒன்றிய அரசு புரிந்து கொள்ள வேண்டும். இந்தியா என்கிற நாட்டில் கர்நாடகம், தமிழ்நாடு என்கிற மாநிலம் தத்தமது தேசிய இன மக்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்கு ஜனநாயக மாண்போடு பரஸ்பரம் ஒத்துழைப்போடு காவேரி மேலாண்மை வாரியத்தையும் ஒன்றிய தலைமை அமைச்சரையும் ஒன்றிய நீர்ப்பாசனத்துறை அமைச்சரையும் சந்தித்து முறையீட்டு மடல்களை அனைத்து கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அனைத்து கட்சி சட்டமன்ற கட்சி தலைவர்கள், அனைத்து அரசியல் கட்சி தலைவர்கள் என்று டெல்லிக்கு சென்று மனு கொடுத்து பார்த்தோம். பிரயோஜனம் இல்லை. ஆனால் அதனுடைய பாதிப்புகளை கர்நாடகா விரைவில் உணர தொடங்கும். இன்னைக்கு கர்நாடக அரசு நினைக்கிறா, கன்னட ஏவிய கும்பல் நினைக்கிறா, வீரப்பன் மாதிரியான ஆட்கள் இல்ல. இங்கே இளைஞர்கள் இன எழுச்சியோடு, மான எழுச்சியோடு, தன்மான உணர்ச்சியோடு தமிழீழ விடுதலைக்காக எந்த தியாகத்தின் செய்யக்கூடிய இளைய தலைமுறை வேலுப்பிள்ளை பிரபாகரன் என்கிற மாவீரன் இருந்தான். அவனால் தமிழ் சமூகம் உணர்ச்சி பெற்று வாழ்ந்தது. இனி இந்த சமூகங்கள் சாதியாய், மதமாய், கட்சியாய் பிரிந்து கிடப்பான். நம்மை எவன் கேட்டுவிட முடியும் என்று எக்காலம் இட்டுக் கொண்டு கொட்டமடிக்கிறான். அதனுடைய விளைவுதான் அந்த மாநிலத்துடைய முதலமைச்சர் சிவகுமார் அவர்கள் சொல்லுகிறார், தமிழ்நாடு ஒரு காலத்திலும் எங்களை ஒன்றும் செய்துவிட முடியாது, நாங்கள் வேகத்தாட்டின் குறுக்கே அணையை கட்டியே தீர்வோம் என்கிறான். ஏற்கனவே நீங்கள் கட்டிய அணையை தகர்த்தாவது தமிழ்நாட்டின் ஆற்று நீர் உரிமையை காப்போம் என்று அறிவித்தவன் தான் எங்கள் முந்திரி காட்டு மாவீரன் தோழர் தமிழரசன். அவருடைய சீடர்கள் இன்னும் இந்த மண்ணில் உயிரோடு இருக்கிறார்கள். அவருடைய அரசியல் ஆசான் புலவர் கல்வி பெருமாள் பயிற்றுவத்தை பாடத்தை படித்தவர்கள் இந்த மண்ணில் உயிரோடு இருக்கிறார்கள். எங்கள் வீரப்போடு சந்தன காடுகளிலே உலாவிய வீரர்கள் இன்னமும் இருக்கிறார்கள். எங்கள் தமிழீழ தேசிய தலைவரின் விடுதலை போராட்டம், ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த மகத்தான தலைவரிடம் பாடம் பெற்று பயிற்சி பெற்று ஆயிரம் போராளிகள் உலக பூமி பந்தில் இன்னும் உயிரோடு இருக்கிறார்கள். எங்களை அளவுக்கு மீறி கர்நாடகமோ, அளவுக்கு மீறி நரேந்திர மோடியோ, அமித்ஷா கும்பல்களோ நீங்கள் அடக்க நினைத்தால், ஒடுக்க நினைத்தால், அடிமையாக்க நினைத்தால் அடிமை விலங்குகளை உடைத்து எறிந்து நீதிக்கு வந்து போராடுவோம். பக்கத்து மாநிலத்துக்காரெல்லாம் நினைச்சுக்கிறான் இவங்கெல்லாம் இல்ல, இவர்களாம் வீரியமா போராட முடியுமா அப்படின்னு. இன்னைக்கு மோடி, அமித்ஷா காஷ்மீர்ல கை வச்சான். அதுக்கு முன்னாடி பாபர் மசீல கை வச்சான். அதற்கு பிறகு சிஏ கொண்டு வந்தான், என்ஆர் கொண்டு வந்தான், எம்பி கொண்டு வந்தான். இன்னைக்கு வகுப்பு திருத்த சட்டம் 1995 நம்முடைய வழக்கறிஞர் சொல்வது போல் இன்றைக்கு அதை திருத்துகிறான். எனவே இந்திய இஸ்லாமியர்கள் இந்த சுதந்திர விடுதலைக்காக அள்ளி கொடுத்திருக்கிறார்கள். தங்கள் சொத்துக்களை தானமாக தந்திருக்கிறார்கள். அப்படி தானமாக தந்த அண்ணா பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இல்லங்களை எல்லாம் அரசு நினைத்து ஆவணம் கேட்கின்ற போது அந்த ஆவணத்திற்கென்று தனி சட்டங்களை உருவாக்கி இவர்களிடமிருந்து அதை கைப்பற்றுவதற்கு தனவுடைமை ஆக்கிக் கொள்வதற்கு சட்டங்களை கொண்டு வந்து அது இந்த மக்கள் மீது திரித்து இந்திய நாடாளுமன்றத்தில் கூச்சல் குழப்பம் நிலைய போது திருட்டுத்தனமாக, பேடித்தனமாக, பின்வாசல் தனமாக இயற்றிய சட்டம் தான் வகுப்பு வாரிய திருத்தி சட்டம், மோடி கொண்டு வந்த சட்டம். அவன் நினைச்சுக்கிட்டான் பயணி பாப்பாக்கள் இல்லை, நாம் எப்படி வேண்டுமானாலும் இஸ்லாமியர்களை மாற்றலாம், வதைக்கலாம், அடிமை ஆக்கலாம் என்று 1000 பயணி பாப்பாக்கள் அமைதியாக இங்கு அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறார்கள், இந்திய முழுவதும் இருக்கிறார்கள்.
எந்த ஒரு சமூகத்தையும், எந்த ஒரு தமிழ் சமூகமாக இருந்தாலும், இந்திய சமூகமாக இருந்தாலும், இஸ்லாமிய சமூகமாக இருந்தாலும், கிறிஸ்துவ சமூகமாக இருந்தாலும், எந்த ஒரு சமூகத்தையும் ஆளுகின்ற அரச பயங்கரவாதம் தொடர்ந்து அடக்கி ஒடுக்கி தன் கட்டுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அதிபயங்கர சட்டங்களை கொண்டு வந்து ராணுவம் இருக்கிறது, காவல்துறை இருக்கிறது, நீதி இருக்கிறது, தேர்தல் ஆணையம் உங்கள் கையில் இருக்கிறது என்பதற்காக அடாவடி சட்டங்களை கொண்டு வந்த அடிமையாக்க நினைத்தால் அடிமை விலங்குகளை உடைத்து எறிவான் இந்திய இஸ்லாமியர்கள். எப்படி எங்கள் 10 மைல் தூரத்தில் தமிழ் ஈழ மண்ணில் எங்கள் காணிகள் பிடுங்கப்பட்டன, எங்கள் வழிபாட்டு தலங்கள் இடிக்கப்பட்டன, எங்கள் மசூதிகள் இடிக்கப்பட்டன, எங்கள் நல்லூர் முருகன் கோவில் இடிக்கப்பட்டன, எங்கள் செஞ்சோலைகள் இடிக்கப்பட்டன, எங்கள் யாழ் நூலகம் எரிக்கப்பட்டன, காணி உரிமை பறிக்கப்பட்டன, கல்வி உரிமை பறிக்கப்பட்டன. அப்படி பறித்ததோடு விளைவுதான் மாறாது வந்த மாமணியாக பல்லாயிரக்கணக்கான போராளிகளை அணிதிரட்டி சிங்கள பௌத்த பேரினவாத அரசை முன்னங்கால் பிடிதளிக்க ஓரவிட்ட மகத்தான தோழன் வேலுப்பிள்ளை பிரபாகரன் என்கிற தலைவன் பக்கத்து 10 மைல் தூரத்தில் எப்படி ஆதிக்கம் தலைவிரித்து ஆடியதோ, அரச பயங்கரவாதம் தலைவிரித்து ஆடியதோ, இலங்கை தீவில் ஈழ மண்ணில் சிறுபான்மையாக இருந்த தமிழர்கள் அடக்குமுறைக்கு உள்ளானார்களோ, அதுபோன்று இந்தியாவில் சிறுபான்மையாக இருக்கிற 20 கோடி இஸ்லாமியர்களை, 13 கோடி கிறிஸ்தவர்களை, 100 கோடி மக்கள் தொகை கொண்ட இந்துக்கள் என்கிற பெயரில் அடக்கி ஆள அடிமையாக்க நினைக்கின்றாய். ஒன்றிய அரசை எழுதி வைத்துக் கொள். அங்கு ஒரு பிரபாகரன் தோன்றினான், இங்கு ஒரு பழனி பாப்பா தோன்றினான். சதிகார கும்பல்களால் வீழ்த்தப்பட்டிருக்கலாம். இங்கு ஒரு தமிழரசன் உங்கள் கும்பலால் வீழ்த்தப்பட்டிருக்கலாம். இங்கே ஒரு புலவர் வெள்ளியை பெருமாள் தூக்கு கையை முத்தமிட்டு திரும்பி வந்து மாண்டு போயிருக்கலாம். ஆனால் ஈழத்தில் நடப்பது போல் என் இஸ்லாமிய மக்களுடைய காணி உரிமைகள் தான் வகுப்பு திருத்த சட்டத்தில் பறிக்கப்படுகிறது. என் இஸ்லாமிய மக்களின் மத வழிபாட்டு உரிமை பறிக்கப்படுகிறது. என் கிறிஸ்துவ உறவுகளின் மத வழிபாட்டு உரிமை பறிக்கப்படுகிறது. நீங்கள் எப்படி ஈழ மண்ணில் அவர்களுக்கான கல்வி உரிமை பறிக்கப்பட்டதோ, அவருடைய வழிபாட்டு உரிமை பறிக்கப்பட்டதோ, அவர்களுக்கான சுதந்திர தமிழ் ஈழம் என்கிற தேசத்தை உருவாக்கிக் கொள்வதற்கான பொது வாக்கெடுப்பை நடத்தக்கூடாது என்று அவர்கள் இறந்தார்கள் குடிமக்கள் என்று என் தாய்மார்கள் மார்புகளை அறுத்து சிங்களம் எழுதப்பட்டதோ, ஜனநாயக ரீதியாக போராடிய எங்கள் குட்டிமணி ஜெகன் போன்றவர்களை வெளிக்கடை சிறையில் வைத்து கண்களை தோண்டி இதுதான் நாளைக்கு தனித்தமிழ் ஈழம் என்கிற அரசை நாட்டை பார்க்கின்ற கண்களா என்று சூசாக்ஸ் ராணுவக்காரர்களால் முறித்தார்களோ, எங்கள் தாய்களின் வயிற்றில் இருந்து சிசுக்களை கத்தி கொண்டு கீறி எடுத்து தாரில் முக்கி சூசாக்ஸ் கால்களால் முறித்து கொண்டீர்களோ, அப்படிப்பட்ட அடக்குமுறையில் இருந்து, ஒடுக்குமுறையில் இருந்து, ஆதிக்க அரச பயங்கரவாத ராணுவ அடக்குமுறையில் இருந்துதான் அங்கு போராளிகள் தோன்றினார்கள். ஆயுத போராட்டங்கள் தோன்றின. தனிநாடு கோரிக்கை எழுந்தது. 1980களில் நான் தலைவனாக ஏற்றுக்கொண்ட மானசீகமாக தமிழ்நாட்டின் அரசியல் பிரிவில் ஆயுத போராட்டத்தை முன்னெடுத்து தமிழரசரை தலைவராக ஏற்றுக்கொண்ட அந்த இயக்கம் இப்படியெல்லாம் தமிழ்நாட்டில் நடக்கும். காவேரியில தண்ணி தர மாட்டான், பிழைக்க போன ஓசூர்காரனை ஓட ஓட அடிப்பான், தர்மபுரிகாரனை விரட்டுவான், சேலத்துக்காரனை திரட்டுவான், திருவண்ணாமலைக்காரனை வெட்டுவான், அப்படி என்று தெரிந்த காரணத்தினால்தான் அன்றைய தமிழ்நாடு விடுதலை படை சொன்னது, ஒன்றிய அரசு என்பது இந்தியாவில் இருக்கிற மொழிவெளி தேசிய இன மக்களையும் தேசிய இன மக்களின் ஒரு திறந்தவெளி சிறைச்சாலையாக இந்திய அரசு கருதுகிறது என்று சொன்னான். அதற்காகத்தான் அவன் தமிழ்நாடு கேட்டான். பேரறிஞர் அண்ணா கேட்டார். 1938 தந்தை பெரியார் கேட்டார். தமிழ்நாடு தனிநாடாக வேண்டும் என்று சொன்னார். அல்லது அதற்கு பிறகு வந்து அரசியல் இயக்கம் நடத்திய பேரறிஞர் அண்ணா சொன்னார், அடைந்தால் திராவிட நாடு இல்லை சுடுகாடு என்று சொன்னார். எங்கள் முன்னெத்தி ஏர்களாக இருந்த அரசியல் தலைவர்களும் இயக்க தலைவர்களும் தமிழ்நாடு கேட்ட ஆயுத போராளிகளும் எதற்காக தமிழ்நாடு கோரிக்கை 1938 தந்தை பெரியார் முன்வைத்தார்களோ, 80களில் முந்திரி காட்டில் தமிழரசன் போவர் கல்வி பெருமாள் முன்வைத்தார்களோ, அத்தனை காரணங்களும் இன்னும் அடுக்கடுக்காக அப்படியே இருக்கிறது. அண்ணா நாடாளுமன்றத்தில் சொன்னார், தமிழக சட்டமன்றத்தில் சொன்னார், திராவிட நாட்டின் கோரிக்கை அப்படியே இருக்கிறது. பாகிஸ்தான், சீனா என்கிற அண்டை நாடுகள் இந்தியாவை தனதாக்கிக் கொள்ள முயற்சிக்கிற இந்த தருணத்தில் நாங்கள் தற்காலிகமாக திராவிட நாடு என்கிற கோரிக்கை கைவிடுகிறோம். அதற்கான நியாயமான காரணங்கள் இப்போதும் அப்போதும் இருக்கிறது என்று சொன்னார். இன்றைக்கு அவர் சொல்லி 50 ஆண்டுகள் கடந்தும் தமிழர்களுக்கான அத்தனை காரணங்களும் அப்படியே இருக்கிறது என்பது எனது உரிமை ஒன்றிய அரசு புரிந்து கொள்ள வேண்டும். கச்சத்தீவிற்கு மீன்பிடிக்க உரிமை இல்லை.
ஈழத்தில் மக்கள் கொண்டு குவித்த போது தடுப்பதற்கு யோக்கியதை இல்லை. இனப்படுகொலை நடந்த போது சர்வதேச நீதி விசாரணை கோருவதற்கு யோக்கியதை இல்லை. ஒரு தெற்கு சூடான் கிழக்கு தைமூர் வரையிலே ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்தி என் ஈழ உறவுகளுக்கு தனி தேசிய தமிழீழ அரசை உருவாக்கி தருவதற்கு யோக்கியதை இல்லை. நாங்கள் பிழைக்க போனவர்கள் அல்ல. எல்லாளனாக பாயும்படி பண்டார வன்னியனாக இலங்கையை கட்டி ஆண்டவர் என் முன்னத்தியர்கள், என் முன்னோர்கள், என் தொப்புள் கூடிய ரத்த உறவுகள் என்பதை இந்திய அரசு ஏற்க மறுக்கிறார். 1974 தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்தின் ஒப்புதல் இல்லாமல் இந்திரா காந்தி அம்மையார் தூக்கி தாரை வார்க்கிறார். அதற்கு பிறகு எமர்ஜென்சி சட்டம் வந்த பிறகு 1976 இந்திய அரசு அதிகாரிகள் அவர்களை ஒப்பந்தம் செய்து கொண்டு நீர்பிடி உரிமையும் கிடையாது, கச்சத்தீவில் அந்தோனியர் கோயில் வழிபாட்டு உரிமையும் கிடையாது, மலைகளை உயர்த்திக் கொள்கின்ற மலைகளை நீங்கள் காய வைத்துக் கொள்கிற உரிமையும் கிடையாது, அந்தோனியர்களுக்கு ராமேஸ்வரம் தங்கச்சிமடம் மீனவர்கள் வந்து வணங்குகின்ற உரிமையும் கிடையாது என்று தட்டி பறித்துக் கொண்டிருக்கிறான். நான் கேட்கிறேன், இந்திய அரசு ஆண்டு கொண்டிருக்கிற நரேந்திர மோடி கும்பல்களே, அமித்ஷா கும்பல்களே, என்னுடைய உரையை பதிவு செய்து கொண்டிருக்கிற ஒன்றிய அரசுடைய உணவு பிரிய நண்பர்களே, நான் கேட்கிறேன், இந்திய நாட்டில் பெரியார் தொடங்கி தமிழரசன் வரையில் தனித்தமிழ்நாடு கேட்ட அத்தனை கோரிக்கைகளும் இன்றளவும் உயிரோடு இருக்கிறதா இல்லையா? கச்சத்தீவை திரும்பி மீட்டு தந்தீர்களா? என் ஈழ உறவுகளுக்கு அங்கு சுதந்திரமான தமிழீழ மண்ணில் வாழ்வதற்கு நாடு அமைத்து கொடுத்தீர்களா? காவேரி பிரச்சனை தீர்த்து வைத்தீர்களா? முல்லை பெரியாறு 152 அடி அணையை உயர்த்தி தந்தீர்களா? பாலாற்றிலே சந்திரபாபு நாயுடு அணை கட்டாமல் தடுத்து நிறுத்தினீர்களா? நான் கேட்கிறேன், கேரளாவிலே இன்றைக்கு 152 அடி அணையை உயர்த்தலாம் என்று ஒன்றிய அரசால் நியமிக்கப்பட்ட வல்லுநர் குழு ஆய்வு செய்து ஆய்வறிக்கை தந்த போது கூட அங்கிருக்கிற என் சேரத்த நாட்டு சகோதரன் அந்த அணையை பார்வையிட சென்ற தமிழ்நாட்டு காவல்துறையை கட்டி வைத்து அடிக்கிறான், வனத்துறையை சிறைப்பிடிக்கிறான். வெக்கமானம் சூடு சொரணையற்றவர்களாக தமிழர்கள் நாங்கள் மாறி போனோம். அதை எதிர்த்து பொள்ளாச்சியில் தமிழக வாழ்வுரிமை கட்சிதான் என் காவல்துறை நண்பர்களை அவன் அடித்தான் என்று கேள்விப்பட்ட ஒரு சில நிமிடங்களில் ஆயிரக்கணக்கான மக்களோடு எல்லையில் போராட்டத்தை நடத்தி மலையாளிகளுக்கு திருப்பி தாக்குவோம் என்று எச்சரித்த கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி. கர்நாடகத்தில் என் தமிழர்கள் தாக்கப்பட்டு கேபிஎம் பேருந்து எரிக்கப்பட்ட போது அங்கிருந்து வந்த வண்டி வாகனங்களை சிறைபிடித்து அடிக்காமல் அன்பாக சொன்னோம், தமிழ்நாட்டில் பெரும்பான்மை இடங்களில் நீங்கள் வாழ்கின்றீர்கள், உங்கள் முதலீடுகள் இருக்கிறது, நீங்கள் அங்கு என் தமிழர்களை தாக்கினீர்கள், நாங்கள் திருப்பி தாக்கினால் நீங்கள் தாங்குவீர்களா என்று கேட்டு எச்சரிக்கை மணி அடித்த கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி.